ஏன் VS கோட்? என் VS கோட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா ஜஸ்ட் நான் ரைட் சைடு வச்சுருக்கேன் என்னோடய சைட் பாரை. தென் என்னோடய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம்னா பேசிக் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் எனக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஆல்ட் ஷிஃப்ட் டவுன் நான் கீழே காப்பி பண்ணும், ஆல்ட் ஷிஃப்ட் அப்பு நான் மேலே காப்பி பண்ணும். ஸோ லைக் தட். தென் நான் விம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்துட்டு VS கோடில் வந்துட்டு ஸ்க்ரீன் கேஸ்ட் மோட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்துட்டு என்னோடய கண்ட்ரோல்ஸ் நான் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறத நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். பேசிக்கலி நான் விம் யூஸ் பண்ணுறேன். ஸோ விம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் விம் யூஸ் பண்ணுறது, விம் எப்படி யூஸ் பண்ணலாம் VS கோடில் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ லைக்வைஸ் நிறையா வியர்டானது தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ GG to டாப், Shift G to டவுன், இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் விம் ப்ளஸ் VS கோட் ஒரு சின்ன டுட்டோரியல் மாதிரி போட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு VS கோடோட ஷார்ட்கட்ஸ் மட்டுமே பார்க்கலாம். VS கோடை வச்சுவே நிறையா பண்ணலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய கான்ஃபிகரேஷன், நான் என்னோடய கீ பைண்டிங், என்னோடய ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஜஸ்ட் கிட்டப்பில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் என்னோடய கிட்டப்புக்கு போய்க்கோங்க, ஆர்எல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மை VS கோடுன்றது தான் ரெபாசிட்டரியோட நேம். ஸோ ஜஸ்ட் போயிட்டிங்க அப்படின்னா keybindings JSON இருக்கும், settings.json இருக்கும். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் keybindings.json ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரா அப்படின்னு இருக்கும், ரா கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓப்பன் ஆகும். எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட VS கோட் போங்க, ஃபைல்ஸ், ப்ரிஃபரன்சஸ், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார் உங்களுக்கு சைட் பார் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓப்பன் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் JSON அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு JSON ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட JSON எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் ஷார்ட்கட்ஸில் வந்துட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லை, உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் இதை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் S சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் சேம் கிட்டப்புக்கு போங்க. settings.json இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரா கொடுத்துக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. VS கோட் போயிருங்க, ஃபைல்ஸ், ஃபைல், ப்ரிஃபரன்சஸ், செட்டிங்ஸ் போயிட்டு ரைட் சைட் சேம் ஓப்பன் செட்டிங்ஸ் JSON இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எம்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு எல்ஸ் 1 2 இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் S அழுத்திட்டு ஜஸ்ட் வெளியே வந்துடுங்க. தட்ஸ் இட். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா என்னோடய சைட் பார் வந்துட்டு ரைட் சைடு இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி ரைட் சைடு விரும்ப மாட்டீங்க, எல்லாருமே லெஃப்ட் சைடு தான் விரும்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாருமே லெஃப்ட் சைடு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ப்ரிஃபரன்சஸ், செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதே மாதிரி JSON ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வேர் இஸ் தட், ஒன் செகண்ட், ஆனால் எனக்கு கரெக்டாக தெரில. ஒன் செகண்ட். ஓ எஸ், ஒர்க் பெஞ்ச் சைட் பார் லொக்கேஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை ரைட்டுக்கு பதிலாக நீங்கள் லெஃப்ட்டுன்னு மாற்றினீங்க அப்படின்னா சைட் பார் உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் கலர்ஸ் கூட கஸ்டமைஸ் பண்ணலாம். என்னோடய டெர்மினல் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், டைப் பண்ணுறதுலாம் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கலர் வேணுன்னா ஒர்க் பெஞ்ச் கலர் கஸ்டமைசேஷன் போய்க்கோங்க. ஜஸ்ட் பிங்க், இந்த கலருக்கு பதிலாக ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஆஷ் வரக்கூடாது, ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ரெட் கலரில் ஆயிரும். ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் சும்மா விளாண்டு பாருங்கள், என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் விளாண்டு பாருங்கள். விளாண்டு பார்த்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இதுதான் என்னோடய VS கோட் கஸ்டமைசேஷன். நான் இப்படி தான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தட்ஸ் இட். நான் வழக்கம் போல் இதை ரைட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரைட் இட். எனக்கு இப்போ தான் இப்படி தான் பிடிக்கும். ஸோ தட்ஸ் இட். தென் கம் டு ஷார்ட்கட்ஸ். நான் இந்த ஃபைலை சும்மா வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஃபைல் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள். இது வந்துட்டு நான் டைப் ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ண யூஸ் பண்ண ஒரு 3 to 4 months முன்னாடி யூஸ் பண்ண ஒரு ஜஸ்ட் டைப் ஸ்கிரிப்ட் ரியாக்ட் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ நான் பேசிக்லி
சம்திங் ஏதாவது காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் மோஸ்ட்லி நிறைய கேசஸில் வந்துட்டு காப்பி பண்ணணும்னு நினைப்பீங்க, இந்த லைனை கீழே காப்பி பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, என்னோடய ஷார்ட்கட்ஸ் நீங்கள் போட்டிருந்தா இது யூஸ் ஆகும். அதர்ஸ் இந்த ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஆல்ட் ஷிஃப்ட் டவுன் கீழே காப்பி ஆகும். தட்ஸ் இட். ஏதாவது மேலே காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எதை வேணுமோ நீங்கள் எந்த லைனை வேணுமோ ஜஸ்ட் ஆல்ட் ஷிஃப்ட் அப் கொடுத்தீங்கன்னா மேலே காப்பி ஆகும். தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ லைனை வேணால் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் காப்பி பண்ணலாம். இப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா செலக்ட் ஆகும். இது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஸோ நீங்கள் எதை வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆல் ஷிஃப்ட் அப் எல்லாமே ஒட்டுக்கா காப்பி ஆகும். ஆல் ஷிஃப்ட் டவுன் எல்லாமே ஒட்டுக்கா அடியில் டவுனில் காப்பி ஆகும். ஸோ டவுன் ஏரோ அப் ஏரோ ஆல் ஷிஃப்ட் மறந்துடாதீங்க. தட்ஸ் இட். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு VS கோடில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னா இங்கே போனோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இவ்வளோ தடவை அமுக்கணும். ஸோ ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேர்டும் உங்களுக்கு மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக இருக்குது பார்த்தீங்களா. தட்ஸ் இட். தென் இன்னும் சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் எண்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைனோட எண்டுக்கு போகும். ஹோம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைனோட ஸ்டார்டிங்க்கு வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தட்ஸ் இட். ஸோ தென் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு லைனை காப்பி பண்ணணுன்னு நினைப்பீங்க. ஜஸ்ட் இப்படி போயிட்டு ஆர்எல் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி போவீங்க. ஸோ அது வேண்டியதில்லை. ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிக்கோங்க, கண்ட்ரோலையும் அழுத்திக்கோங்க. ஜஸ்ட் ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் டவுன் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே செலக்ட் பண்ணிட்டு வரலாம். தட்ஸ் இட். நான் விம் யூஸ் பண்ணுறதுனால இந்த அடிக்கடி இந்த மார்க் வர்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ விம் எப்படி யூஸ் பண்ணலான்றதையும் சொல்லிடுறேன். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஏதாவது சேம் நேமில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நான் ஜஸ்ட் சந்தீப் நீங்கள் ஒன்று வச்சுக்கிறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன். ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை. சந்தீப் நீங்கள் ஒன்று வச்சுக்கிறேன். தென் சந்தீப் நீங்கள் ஒன்று வச்சுக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ இந்த மூணையும் நான் ஒட்டுக்காக செலக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் அந்த லைனை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆர் ரைட் வந்துட்டீங்க அப்படின்னா அது செலக்ட் ஆகும். ஸோ அரல்ஸ் நீங்கள் நார்மலாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே சைமல்டேனியஸாக செலக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே சைமல்டேனியஸாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது ஒரு நல்ல ஷார்ட்கட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ தட்ஸ் இட். தென் ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ். ஸோ இங்கே நீங்கள் கண்ட்ரோல் D அழுத்தி பண்ணுறத சேம் வே நீங்கள் ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸும் பண்ணலாம். ஜஸ்ட் ஏதோ ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்கள். STRING ஸ்ட்ரிங் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் கண்ட்ரோல் H ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிப்ளேஸ் வரும். ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நம்பர் அப்படின்னு நான் மாற்றோன்னா ஜஸ்ட் என்டர் ஒன்றா மாறிட்டே வரும். ஸோ எல்லாமே மாறிடுச்சு. தட்ஸ் இட். ஸோ இது ஒரு சின்ன ட்ரிக். தென் சைமல்டேனியஸாக நீங்கள் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஐ திங்க் இங்கே இருக்கிற ஸ்ட்ரிங்கையும் நான் இங்கே இருக்கிற ஸ்ட்ரிங்கையும் நம்பராக மாற்றணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் அங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ட் அழுத்திட்டு ஜஸ்ட் இங்கேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். 2 இடத்துல நீங்கள் சைமல்டேனியஸாக எடிட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சின்ன ஷார்ட்கட் எனக்கு தெரிஞ்சது. தென் ஸோ வேறு என்ன இருக்குது, மை எக்ஸ்டென்ஷன்ஸ். ஃபைனலி நான் என்னென்ன எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஆட்டோ ரீநேம் டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஏதாவது டேகை ரீநேம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் க்ளோஸ் ரெண்டையும் ரீநேம் பண்ணிக்கும். ஸோ நான் இது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணுங்கள். வரல்ஸ் நீங்கள் ரொம்ப பிகினர் இப்போ தான் ரியாக்டோ வரல்ஸ் HTML CSSO ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்களாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு டேக்ஸ் எப்படி அலைன் பண்ணுறதுன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ப்ராக்கெட் பேர் கலரைஸு இது ஒரு எக்ஸ்டென்ஷன். இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணாலும் அதை வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் காட்டுங்க. பார்த்தீங்கன்னா இது yellow கலர் ப்ராக்கெட்டாக இருக்குது, இது பிங்க் கலரில் இருக்குது. ஸோ பேசிக்கலி நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வேறு கலரில் அது போடும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்டென்ஷன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க.
தட்ஸ் இட். தென் டாக்கர் இதெல்லாம் உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ரியாக்ட் ES7 React Redux GraphQL React Native Snippets. இது வந்துட்டு ஜஸ்ட் ரியாக்ட் ஸ்னிப்பெட்ஸ். ஆக்சுவலி டெமோ கார்ட்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்துட்டு டைப் ஸ்கிரிப்டுக்கு மட்டும் இல்லை, நார்மல் ரியாக்ட்டுக்கும் அப்ளிகேஷனுக்கும் இது ஒர்க் ஆகும். ஸோ RFC பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்பனண்ட்டோட ஒரு பாய்லர் பிளேட் மாதிரி கிடைக்கும். RFC மோஸ்ட்லி நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட் அப்படின்னா ரியாக்ட் கிளாஸ் RCC கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட். மோஸ்ட்லி இப்போ யாரும் கிளாஸ் பேஸ்டு யூஸ் பண்ணுறது இல்லை, ஃபங்க்ஷனல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டில் வச்சு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். அதுக்கு தான் இது. ESLint பேசிக்காக நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ESLint இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட்டுங்கிறத நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பட் யூஸ் பண்ணல. உங்களுக்கு இது புரியலனாலும் பரவாயில்ல. ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இது லிங்க் பண்ணும் நம்மளுக்கு. ஸோ பேசிக்கலி இது ஒன்று. கிட்லென்ஸ் நான் ஆக்சுவலி ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு இது தேவைப்படுது. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்துட்டு என் ப்ராஜெக்ட்ஸில் நடக்குது அப்படின்றது வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறேன். இல்லை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. தென் GraphQL for VS Code இதுவும் டெம்ப்ளேட்ஸுக்காக, சரி ஸ்னிப்பெட்ஸுக்காக தான். லைவ் சர்வர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஜஸ்ட் எந்த HTML வேணால் லைவ் சர்வரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். லைவ் ஷேர் உங்கள் VS Codeை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சைமல்டேனியஸாக ஒரே ப்ராஜெக்டில் ஜஸ்ட் ஏதாவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்லேயே ஆகட்டும், யாராவது நீங்கள் கோட் பண்ணுறதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா லைவ் ஷேர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கோட் டைப் பண்ணுறதை ஷேர் பண்ணலாம், அவங்களும் அதை எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறேன். மெட்டீரியல் ஐகான் தீம் பேசிக்காக நீங்கள் VS Code இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது. ஃபோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஜூம் பண்ண அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பட் நீங்கள் மெட்டீரியல் ஐகான் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், கொஞ்சம் அழகாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் இட். ப்ரிட்டியர் இது வந்துட்டு கோட் ஃபார்மேட்டர் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் எந்த கோடாக இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணி தரும், அவ்வளோதான். டெய்ல்வின் இன்டெலிஜென்ஸ் விம் இதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டுட்டோரியல் விம் ப்ளஸ் VS Code அதில் நான் சொல்லிடுறேன். ஸோ சீக்வல் ஸ்னிப்பெட் இதெல்லாம் நான் டிசபிள் பண்ணி வச்சுருக்கேன். Tab 9 சத்தியமாக இதை வந்துட்டு நான் பிகினர்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு நிறையா டெம்ப்ளேட் சப்போர்ட் நிறையா AI வச்சு நிறைய இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நிறைய விஷயங்களை மறந்தாலும் இது உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். வேரியபிள் நேம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிகினர்ஸ் இது யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் லவ் கோட் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேசிக்காக இதை யூஸே பண்ண மாட்டேன், எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே வச்சுருக்கேன். தட்ஸ் இட். ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ கிளியே காட்டு பாருங்கள், டிபக்கர் ஃபார் க்ரோம் இந்த மாதிரி தேவைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இதுதான் என் VS Code. இப்படி தான் நான் கோட் பண்ணுறேன். ஸோ நான் மேபி நான் இன்னும் கொஞ்சம் சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்டில் அது எனக்கு டக்குன்னு ஃப்ளோவில் ஞாபகத்துக்கு வரல. ஸோ நான் எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணி இந்த வீடியோ பேசலை. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட்டு விம் ப்ளஸ் VS Code ஒரு ஜஸ்ட் ஷார்ட் வீடியோ. ஸோ அதில் மீட் பண்ணுறேன். See you. Bye bye.